வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், 2024 நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் வெளியாகி 2 வாரங்கள் கிட்ட ஆயிடுச்சு. இந்த தேர்தல் முடிவுகள்ல சிறப்பா நம்ம பார்த்தது அப்படின்றது சிங்கிள் மெஜாரிட்டி எந்த கட்சிக்குமே கிடைக்கல. அது ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லது. எவ்ரி சிங்கிள் எம்பி வில் பி வேல்யூட். அவங்களுடைய ஒரு கருத்துக்களும் முக்கியமானதாக இருக்கும். இன்னைக்கு அறுதி பெரும்பான்மை ஒரு கட்சி பிடிக்குது அப்படின்னா அவர்கள் டாமினேட் பண்ணுவாங்க. மற்ற எம்பிஸ்க்கு வேல்யூவே இல்லை அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். இப்ப இதே கருத்தை மீண்டும் பாஜக தரப்புல இருந்து தொடர்ச்சியாக வலியுறுத்துறாங்க. அதாவது என்னதான் இருந்தாலும் இந்தியா கூட்டணி மெஜாரிட்டியை பிடிக்கல, நாடாளுமன்றத்துல வெல்வதற்கான அந்த மெஜாரிட்டியை பிடிக்கல. ஸோ அவங்களுக்கு பர்பஸே கிடையாது. இப்போ நாடாளுமன்றம் நீங்க வந்தா என்ன, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு பாஜக ஒரு புது நரேட்டிவை செட் பண்ணியிருக்காங்க. தமிழக பாஜக எம்பிகள் 39 ஜெயிச்சா இப்போ என்ன, அவங்க நாடாளுமன்றத்துக்கு என்ன பண்ண போறாங்க, கேண்டீன் போயிட்டு டீ காஃபி குடிச்சிட்டு வர போறாங்க, அவ்வளவுதான். போண்டா பஜ்ஜி சாப்பிட்டு திரும்ப வர போறாங்க. அதை தாண்டி அவங்களால எதுவும் பண்ணலாம் முடியாது. ஆக்கப்பூர்வமா எந்த மாற்றத்தையுமோ அல்லது விவாதத்தை கூட உருவாக்க முடியாது. சோ பர்பஸே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் தேர்வு செஞ்சதும் அப்படின்றதும் யூஸ் கிடையாது அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? பாஜக தோல்வி அடைஞ்சிருச்சு, நீங்க பாஜக செலக்ட் பண்ணல, மத்தியில பாஜக ஆட்சி இருக்கு, சோ நீங்க எங்களை செலக்ட் பண்ணாதனால தமிழக மக்கள் தான் தோத்துட்டாங்கன்ற கருத்தை விதைக்கிறாங்களா, அல்லது நிஜமாகவே இங்க போறக்கூடிய எம்பிஸ்க்கு பர்பஸ் எதுவுமே இல்லையா? எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இதை? ஒரு விரக்தியின் வெளிப்பாடாக நான் இதை புரிந்து கொள்கிறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் இதை தோல்வியின் புலம்பல், தோல்வியுற்றவர்களின் புலம்பல் அப்படின்னு சொல்றாரு. தோல்வியுற்றவர்களின் புலம்பல் இந்த ஒரு தேர்தலாக இருந்தால் அவர் சொல்வது முழுக்க முழுக்க சரி. 2014 இப்படிதான் முயற்சி செய்தார்கள், வெற்றி பெறவில்லை. அதிமுக 2 இடங்களை தவிர எல்லா இடங்களிலும் அதிமுக வெற்றி பெற்றது. ஆனா அதிமுக பாஜக கூட்டணியில இல்ல, பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்துருச்சு. அப்போதும் தமிழ்நாடு தேர்ந்தெடுத்தவர் யாராலும் எந்த பலனும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. பலன் அவர்களுக்கு இருந்தது. யாருக்கு? ஆளும் பாஜகவுக்கு இருந்தது. அந்த எம்பிக்களால பலன் இருந்தது. 2019 இதே மாதிரி 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாடு கொடுத்தது திமுக அணிக்கு. பாஜக தான் அங்கேயும் ஆட்சிக்கு வந்தது. இந்த 38 பேரால எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா இந்த உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்ல பெரும்பாலான நபர்கள் நாடாளுமன்ற செயல்பாட்டுல சிறப்பாக செயல்பட்டார்கள். நாடாளுமன்றம் சிறப்பாக செயல்பட்டதா அப்படிங்கிற கேள்விக்கு விடை நமக்கு தெரியும். நம்ம ஏராளமான முறை நம்ம பேசியிருக்கிறோம். நாடாளுமன்றத்தை மதித்தார்களா அப்படிங்கிற கேள்விக்கும் நம்ம நிறைய முறை பேசியிருக்கிறோம். அதனால இங்கிருந்து தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் இந்திய ஜனநாயகத்தை மதிக்கிறார்கள், இந்திய அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறார்கள், நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு உள் செயல்படுவது எப்படி என்பதை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆளுவோர் வேறாக இருந்தாலும், நாடாளுமன்றத்திற்குள்ள சிறுபான்மையாக இருந்தாலும் இவர்கள் இந்த பணிகளை செவ்வனே செய்கிறார்கள், சிறப்பாக செய்கிறார்கள். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. நான் அதை அப்படியே ஏற்கிறேன். நிறைய பெயர்களை நான் சொல்ல முடியும் எவ்வளவு சிறப்பாக அங்க செயல்பட்டார்கள்னு. இந்த குற்றச்சாட்டை சொல்றாங்கல்ல, இந்த பாஜக நேரேட்டிவ் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த நேரேட்டிவ் செட் பண்றதுக்கு முயற்சி செய்யறவங்க, அதை பற்றி பேசுபவர்களுக்கு இந்திய ஜனநாயகத்தை பற்றிய எந்த புரிதலும் இல்லையோ என்ற எண்ணம் தான் எனக்கு வருது. இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லி இருக்குது? மாநிலங்கள் வேறு, ஒன்றியம் வேறு. வேறுன்னா இரண்டும் சமமானதுதான், ஒன்றின் கீழ் ஒன்றல்ல, ஒன்று மேலாகவும் ஒன்று கீழாகவும் இருக்க முடியாது, எல்லாமே ஒன்றுதான் அப்படின்ற மாதிரி அரசமைப்பு சட்டம் வழிவகை செய்யுது. ஆனால் நடைமுறையில் பல அதிகாரங்களை தங்களிடத்தில் குவித்து கொண்ட ஒன்றிய அரசு மாநிலங்களை கீழ்ப்படிதலுக்கு உள்ளவர்களாக நடத்துகிறது. அந்த பிரச்சனையை கூட்டாட்சி பிரச்சனைகளாக, கூட்டாட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல்களாக அல்லது இந்திய கூட்டாட்சியின் சவால்களாக மாநிலங்கள் எதிர்கொண்டு வருகின்றன. சில மாநிலங்கள் அதுல சில குறிப்பிட்ட திட்டங்கள் வரும்போது, சட்டங்கள் வரும்போது எங்களுடைய மாநிலத்துக்கு விரோதமாக இது இருக்கிறதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துல அரசமைப்பு சட்டம் பிரிவு 131 கீழ் வழக்கும் போடுறாங்க. ஆக இதெல்லாம் கூட்டாட்சி தொடர்பான பிரச்சனை. நாடாளுமன்றத்துக்குள்ள என்ன பணி, நாடாளுமன்றத்திற்கு என்ன பணி, அதுல தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் என்ன செய்வார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பணி என்ன என்பதை மட்டும் தெளிவாக புரிந்து கொண்டவர்கள் இது போன்ற அபத்தமான வாதங்களை முன்வைக்க மாட்டார்கள். ஆனா இவங்க இந்த எம்பிஸால திட்டங்களை வாங்கி கொண்டு தர முடியாதுன்னு ஒரு பொய்யான நேரேட்டிவை செட் பண்றாங்க.
இல்ல திட்டங்களை வாங்கி கொண்டு தர முடியாது, அவங்களால எதுவும் பண்ணிட முடியாதுன்றது கூட ஏதோ ஒரு அவங்களுடைய லிமிடேஷன்ஸ்ல இருந்து நம்ம ஏதோ ஒரு புரிஞ்சுக்கலாம். அவங்க போறது அப்படின்றதே அங்க போய் டீ காஃபி சாப்பிடறதுக்கு, வடை போண்டா பஜ்ஜி சாப்பிடறதுக்குன்னு அந்த மக்களினுடைய ஒரு தேர்வை மலினப்படுத்துவது, அந்த பர்டிகுலர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொச்சைப்படுத்துவது அப்படின்றது எதை பிரதிபலிக்குது? அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை இவர்கள் மதிப்பதில்லை அப்படிங்கிறது ஒண்ணு. இந்த உறுப்பினர்களை தேர்வு செய்த மக்களுடைய தீர்ப்பை மதிப்பதில்லை அப்படிங்கிறது இரண்டாவது. ஒன்றிய அரசு எல்லாம் செய்யும், எதுவும் செய்யும், யாரும் எதுவும் கேட்க முடியாது அப்படிங்கிறது இவர்களுடைய புரிதல். அதனாலதான் அந்த டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படிங்கிற தியரியையே அவங்க முன்வைக்கிறாங்க. ஒன்றிய அரசியல் ஆட்சியில் இருப்பவர்களும் மாநிலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களும் ஒரே அணியாக இருந்தால்தான் அல்லது ஒரே கட்சியாக இருந்தால்தான் மாநிலங்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கெல்லாம் வழிவகைகள் செய்யும் விதமாக விதிகள் இருக்கின்றன, அல்லது சூழலின் தீவிரம் கருதி ஒன்றிய அரசு நியாயமான முடிவுகளை எடுப்பதற்கான வழிகள் இருக்கின்றன. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கடந்த காலத்துல அப்படிதான் இருந்தது. இப்ப இவங்க ஒரு மாநிலத்துல வெள்ளம் வந்தால் ஒரு விதமாகவும், இன்னொரு மாநிலத்தில் வெள்ளம் வந்தால் வேறு விதமாகவும் நடந்து கொள்கிறார்கள். ஒரு மாநிலத்துக்கு உடனே நிவாரண நிதியை கொடுக்கிறார்கள், இன்னொரு மாநிலத்துக்கு எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் எங்கிருந்து வருது? ஒன்றிய அரசில் பொறுப்பில் இருக்கிறவர்கள் செய்கின்ற தவறுகளில் இருந்து வருகிறது. ஆனா இங்க நிதி வரலன்னா நீங்க அவர்களோடு இணக்கமான உறவை வைத்துக் கொள்ளவில்லை, நீங்கள் அவர்களுக்கு அடிபணிந்து நடக்கவில்லை, அதனாலதான் உங்களுக்கு தேவையான நிதி வரல. பணம் கிடைக்க வேண்டும் என்றால், நிதி கிடைக்க வேண்டும் என்றால் அவர்களோடு ஒத்துப்போங்கள் அப்படின்னு ஒரு புதிய கருத்தை வலியுறுத்துறாங்க. இது அரசமைப்பு விதிகளுக்கு மாறானதாக இருக்குது. ஒத்துப்போனவர்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. 2014 இதே சந்திரபாபு நாயுடு நரேந்திர மோடி அரசுக்கு ஆதரவு தான் கொடுத்துட்டு இருந்தாரு, கூட்டணியில தான் இருந்தாரு. ஆந்திரா புதிய மாநிலமாக, அதாவது தெலுங்கானா பிரிந்ததுக்கு அப்புறம் ஒரு மாநிலமாக உருப்பெற்று வந்தது. ஹைதராபாத் தெலுங்கானாவோட போயிடுச்சு. அதனால ஆந்திராவில் புதிய தலைநகரை உருவாக்குவதற்கு தேவையான பணம், நிதி உதவி ஒன்றிய அரசிடமிருந்து தேவையாக இருந்தது. அதனால ஆந்திராவுக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க, ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுங்கன்னு கேட்டு பார்த்தாங்க. கொடுக்கல அரசு. எவ்வளவோ போராடி பார்த்தாரு. 50 தடவை 60 தடவைக்கு மேல நான் டெல்லியில போய் இதை பத்தி பேசி பார்த்துட்டேன், அங்க இருந்து எதுவுமே பெயரவில்லை அப்படின்னு சொல்லி மன வருத்தப்பட்டு 18ல கூட்டணியை விட்டு வெளியில வந்தாரு. 19ல எதிரணியோட சேர்ந்து தேர்தலை சந்தித்தாரு, தோத்து போனாரு. அவருடைய கூட்டணி ராஜ்யசபால இருந்த எம்பிக்களை ஒரு 5-6 பேரை பாஜக கபலீகரம் செய்து கொண்டது. இப்ப திரும்பவும் போய் சேர்ந்திருக்காரு. அவருடைய ஆதரவுல தான் இந்த அரசே நிக்குது. இப்பவாது சேம் அணி தானே, ஒரே அணி தானே, ஒரே கூட்டணி தானே. அந்த டபுள் என்ஜின் சர்க்கார் தியரி இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகணும்ல. இவங்க கேட்கிற, ஆந்திரா கேட்கிற, பீகார் கேட்கிற ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் இப்பவாது கொடுப்பாங்களா? அதை அவர்களால் கேட்டு பெற முடியுமா? இப்ப கேட்டா அதுக்கு ரூல் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரூல் படி தானே நடக்கணும். நீங்க ரூல் இருந்தால் ரூல் படி நீங்க எல்லா மாநிலங்களுக்கும் உதவி செய்யணும்ல. உதவி செய்யாம நீங்க அதுல ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புமாக செயல்படுவதுதான் குற்றம். இப்போ உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய 2 மாநிலங்களுக்கும் ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுத்துருவீங்களா? அது கொடுக்க மாட்டாங்க. வேறு விதமாக அந்த பேக்கேஜ் ஏதாவது ரெடி பண்ணுவாங்கன்னு இன்று நாளிதழ்கள்ல செய்திகள் இருக்கு, கட்டுரைகள் இருக்கு, ஆய்வுகள் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? இவங்க இங்க செட் பண்ற நேரேட்டிவ் எல்லாம் நடைமுறையோடு கிஞ்சித்தும் தொடர்பில்லாதவைகள். இது அரசமைப்புக்காக விதிகள் இருக்கின்றன, சட்டங்கள் இருக்கின்றன. அதை மதிப்பவர்கள் இந்த மாதிரி பேசவே மாட்டாங்க. அதை மதிக்காதவர்கள் தான் 40 பேரை தேர்ந்தெடுத்து என்ன பிரயோஜனம், 40 தொகுதியில வெற்றி பெற்று என்ன பிரயோஜனம், அங்க மோடி ஆட்சி தானே இருக்கு, உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னா என்ன அர்த்தம்? மோடி எதுவுமே செய்ய மாட்டாருன்னு அர்த்தம். அந்த மீனிங் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. அப்படி மோடி எதுவுமே செய்யாமல் இருந்தால் அது அவர் மீது இவர்கள் சுமத்தும் களங்கம்னு அர்த்தம். அது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனா இப்படிதான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, பரிதாபமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யாரை ஆதரிக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அவர்களையே அவதூறு செய்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சட்டத்தை மதிக்க மாட்டார்கள் என்று இவர்களே சொல்கிறார்கள். அப்படித்தான் இந்த கேண்டீன் போறதை பத்தி
இவங்க சொல்வதை நம்மால புரிந்து கொள்ள முடியும். இந்த எலெக்ஷன்ல இன்னைக்கு பாஜக தோத்ததற்கான முக்கியமான காரணம் அப்படின்றது, பாஜக மீண்டும் அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் பட்சத்துல அரசமைப்பு சட்டம் மாற்றப்படும், அதை காப்பாற்றுறதுக்கு நீங்க பாஜகவை புறக்கணிக்கணும் அப்படின்ற பிரச்சாரத்தை வந்து காங்கிரஸ் மேற்கொண்டாங்க. அதனாலதான் மக்கள் பயந்து இன்னைக்கு காங்கிரஸ் அதிக இடத்துல வெற்றி பெற வச்சுட்டாங்க. இதுல வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியே ராகுல் வந்து செயல்பட்டார், அவர் மேல வழக்கெல்லாம் போடணும்னு சமூக வலைதளங்கள்ல எழுதுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ராகுல் காந்தி கூட ஒரு மேடையில என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, அவர் ஒரு கையில ஒரு ரெட் கலர் கான்ஸ்டியூஷன் புக் வச்சிருக்காரு, சின்ன புத்தகம். அதைதான் எல்லா இடத்துலயும் அவர் கொண்டு போறாரு, பிரஸ் மீட் எல்லாத்துலயும் இதை சேவ் பண்றதுக்கு தான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குன்றத குறிப்பிட்டிருந்தாரு. அந்த புத்தகத்தை வைத்து இப்போ பிரதமர் மீண்டும் தேர்வு செய்யப்படும் பொழுது கான்ஸ்டியூஷனை வணங்குற அந்த புகைப்படம் வந்து வைரல் ஆச்சு. அவரு ரொம்ப சாஷ்டாங்கமா அதை வணங்கி அதுக்கப்புறம் தான் பதவி பிரமாணம் செய்யும் பொழுது அந்த நிகழ்வும் குறிப்பிட்டு நடந்தது. இதை எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற நடந்த போராட்டம், இதை கையில் எடுக்கலன்னா பிரதமர் அதை செய்திருப்பாரா? எப்படி அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ராகுல் காந்தியும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் இதை கையில் எடுத்ததால் இப்போது அரசமைப்பு சட்டம் தான் வேதம் அப்படின்னு பாஜக சொல்லுது. அதை செயல்படுத்த முயற்சி செய்யுது. செயல்படுத்துவோம் என்று உறுதி கொடுக்கறாங்க. செய்வாங்களாங்கிறது தெரியாது. தேர்தலுக்கு முன்னால நீங்க உங்களுக்கு தெரியும்ல, 400 இடங்கள் கொடுங்க, அப்போதான் அரசமைப்பு சட்டத்தை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாங்க. 400 இடங்கள் கொடுங்க, 3/2 பங்கு இடங்கள் கொடுங்க, அப்பதான் அரசமைப்பு சட்டத்தை மாற்ற முடியும்னு பெங்களூர்ல இருந்தும் குரல் வந்தது, அசாம்ல இருந்தும் குரல் வந்தது, பல பகுதிகளில இருந்து இந்த குரல் வந்துகிட்டே தான் இருந்தது. இன்றைக்கு செய்தித்தாள்கள்ல ஒரு செய்தி இருக்கும், அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஏக்நாத் ஷிண்டே, மகாராஷ்டிரா முதலமைச்சர், அவர் சொல்றாரு 400 இடங்கள் வெற்றி பெறுவோம் என்று பாரதிய ஜனதா கட்சி சொன்னதுதான் தோல்விக்கான காரணம், மகாராஷ்டிரால அணி தோத்து போனதுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அரசமைப்பு சட்டம் மாற்றப்படும் என்ற பிரச்சாரத்துக்கு வகை கிடைக்குது, வழி கிடைக்குது, வலிமை கிடைக்குது. ரிசர்வேஷன் அகற்றப்படும் என்ற பேச்சுக்கு, என்ற பிரச்சாரத்துக்கு வலிமை கிடைக்குது. அதனால நாங்க 400 கிடைச்சதுன்னா அதை செய்வோம், இதை செய்வோம், மாத்துவோம், இப்படி மாத்துவோம், அப்படி மாத்துவோம்னு பிரச்சாரம் செய்ததுதான் இன்று மகாராஷ்டிரால நாங்கள் தோல்வி அடைந்ததற்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஆக 400 இடங்கள்னு சொல்லி ஒரு கோல் செட் பண்ணிட்டா அது நம்ம தேர்தல் வெற்றிக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைச்சது. இப்ப வெற்றி பெற்று விட்டார்கள்ங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவங்க அந்த கூட்டணிக்கு தான் அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைச்சிருக்குது. அவங்க மோடிக்கா சர்க்கார், மோடிக்கா கேரண்டி அப்படின்னு எல்லாம் அவங்க சொன்ன எல்லாமே மோடியினுடைய அரசு அப்படின்னு அவங்க முன்வைத்ததுக்கு மோடிக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்ற ஒரே ஒரு விஷயத்தை தவிர மற்றபடி அவர் மீண்டும் பிரதமர் ஆவதில் எந்த விதமான சிக்கலும் இல்லாத வகையில் தான் ஒரு தீர்ப்பை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க முடியுது. ஒரே ஒரு ரைடர் தான் அதுல இருக்கு. தேர்தல் ஆணையம் எப்படி செயல்பட்டது என்பது குறித்தும் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்கள், செய்திகள், கட்டுரைகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அது எல்லாமே அதுவும் தோல்வியடைந்தவர்களின் ஆதரவாளர்களுடைய புலம்பல் அப்படின்னு அவங்க சொல்றாங்களா அப்படின்னு பார்க்கணும். இல்ல அதுல உண்மை இருக்குதா அப்படிங்கறது ஆய்வுக்கு கண்டிப்பாக பார்க்கணும். அது தேர்தல் ஆணையம் தான் தெளிவான பதில் கொடுக்க முடியும். அது என்ன செய்யுது, இன்னும் எவ்வளவு காலம் ஆனாலும் அதுல உண்மை என்னன்னு தெரிஞ்சா போதும். அதற்கு தேர்தல் ஆணையம் என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கணும். இது போன்ற செய்திகள் தொடர்ந்து வந்ததுன்னா அடிப்படையே தகருது அப்படிங்கிறதுனால நீதிமன்றங்கள் தலையிட முடியுமா அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. தேர்தல் ஆணையத்துல இன்னொரு கோரிக்கையும் இருக்கு. விஜய பிரபாகரன் மறு வாக்கு எண்ணிக்கை கேட்டிருக்காரு, அதையும் சேர்த்து பண்றாங்களான்னு பார்ப்போம். லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா ராகுல் காந்தி தேர்வு செய்யப்படணும், எதிர்கட்சி தலைவராக அவர் செயலாற்றணும்னு காங்கிரசினுடைய ஒர்க்கிங் கமிட்டியில ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அவரை தேர்வு செய்யணும், அவர் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா செயல்பட்டு அவர் வழி நடத்தணும். அப்பதான் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை பிறக்கும், இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிமாண்டை வந்து காங்கிரசினுடைய ஒர்க்கிங் கமிட்டி முன் வச்சிருக்காங்க. வட இந்திய ஊடகங்களும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு ராகுல் லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா வந்தா எப்படி இருக்கும், எதிர்கட்சி தலைவர் ஆனார் அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டை ஒழுங்கா பிரீத் பண்ண விட மாட்டாரு அப்படின்ற வகையில ஒரு பத்திரிகையாளர் ஆர்டிகல்லாம் எழுதியிருந்தாங்க. அதையும் பார்க்க முடிந்தது. கடந்த 2 முறை 2014-19 லீடர் ஆஃப் ஆப்போசிஷனே இல்ல, 10% அந்த பெரும்பான்மையை காங்கிரஸ் பிடிக்கவில்லை அப்படின்ற கருத்தையும் பார்க்க முடிந்தது. எதிர்கட்சி தலைவர் பதவி அப்படின்றது எவ்வளவு முக்கியமானது,
அண்ட் ராகுல் தேர்வு செய்யப்படும் பட்சத்துல அது எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆகும்? ஜனநாயகத்திலே எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்றத்துல மக்களவையில எதிர்க்கட்சி தலைவர் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதவி தான். கிட்டத்தட்ட அவர் வந்து பிரிட்டிஷ் நாடாளுமன்ற மரபுகள்ல அவரை ஷேடோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க, நிழல் பிரதமர் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அந்த அளவுக்கெல்லாம் சொல்கிறார்களாங்கிறது வேறு விஷயம். ஆனா சில நாடுகள்ல ஷேடோ பிரைம் மினிஸ்டர்னு சொல்ற மாதிரி ஷேடோ கேபினெட்டையும் கூட எதிர்க்கட்சிகள் உருவாக்கி வச்சிருக்குது. அந்த மாதிரியான பிராக்டிஸ், அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸை ராகுல் காந்தி தொடங்க முடிந்தால் தொடங்கலாம் தான். ஷேடோ கேபினெட் ஒன்றையே போட்டு அங்க பிராக்டிக்கலான வேலை செய்வதற்கு 30 அமைச்சர்கள் இருந்தார்கள் என்றால் இங்க அந்த இரண்டு இலாக்காக்களாக சேர்த்து இங்க வந்து ஷேடோ கேபினெட்ல ஒரு 15 பேர் கொண்ட ஒரு அமைச்சரவையை கூட அவர் அமைக்கலாம். அவர்கள் அதிகாரிகளோட தொடர்புல இருக்க மாட்டாங்க. பட் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை அணுகி அறிந்து கொண்டு அதற்கான மாற்று வழிகளை முன்வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அரசு புதிய திட்டங்கள் கொண்டு வரும்போதோ, சட்ட திருத்தங்கள் கொண்டு வரும்போதோ, சட்டங்கள் கொண்டு வரும்போதோ அதன் மீதான கேள்விகளை மக்கள் சார்ந்து கேள்விகளை எழுப்ப வேண்டும் என்றால் அதை எழுப்புகின்ற பணியை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் செய்ய முடியும், செய்ய வேண்டியதுதான் அவருடைய பணி. அந்த வேலையை ராகுல் காந்தியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சிறப்பாக செய்வார்கள் இந்த முறை அப்படின்னு நம்பலாம். குறிப்பாக ராகுல் காந்தி தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு காங்கிரஸ் கட்சி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்குது. ஒர்க்கிங் CWC காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி அந்த மாதிரி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்குது. ஒரு நியாயமானதும் கூட. இந்திய மக்கள் அதை எதிர்பார்க்கிறார்கள் அவரிடமிருந்து அப்படிங்கிறதும் நல்லா தெரியுது. ஏன்னா இந்திய மக்கள் அவரிடத்துல பேரன்பை வெளிப்படுத்தினார்கள் இந்த பிரச்சார காலங்களில் முழுக்க. பிரச்சாரத்துக்கு முன்னாலேயே அந்த பாரத் ஜோடோ யாத்திரை, இந்திய ஒற்றுமை பயணத்தை அவரு கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கிய காலத்தில் இருந்து அவர் மீது இந்திய மக்கள் பேரன்பை வெளிப்படுத்தினார்கள் அப்படிங்கிறது உண்மைதான். அதை வெறும் போட்டோவுக்கு அவர் வந்து ஏற்பாடு செய்து இதையெல்லாம் வெளியிட்டார்னு நான் நம்பல. மக்கள் ஆர்வத்தோடவும் அன்போடவும் ராகுல் காந்தியோடு கை குலுக்குவதும், அவரோடு சேர்ந்து நடப்பதும், அவரிடம் தங்களுடைய குறைகளை, பிரச்சனைகளை, வாழ்க்கையை விவரிப்பதும் நடந்து கொண்டே இருந்தன அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அவரும் அதை மறைக்கவும் இல்லை. எல்லாமே என் தலைக்குள்ள இருக்கு, நான் என்னுடைய மூளை மிகச்சிறப்பான மூளைன்னு அவர் எங்கேயும் கிளைம் பண்ணவும் இல்லை. அவர் இந்த நடைப்பயணத்தின் மூலமாக நான் இந்திய மக்களை சந்தித்தேன், இந்திய மக்களின் பல்வேறு தரப்பினரை சந்தித்தேன், அவர்களுடைய வாழ்க்கை பற்றி அறிந்தேன், அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அறிந்தேன். எனக்கு அது வந்து புதிய தெளிவை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன அப்படின்னு தேடும் போது அவர் சில அரசியல் தீர்வுகளை நோக்கி வர்றாரு. அதைத்தான் இந்த தேர்தல் போட்டி வெறும் தேர்தல் போட்டி இல்லை, இது கருத்தியல் ரீதியான மோதல் அப்படின்னு சொல்றாரு. பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு தேவையான அரசின் உதவிகளை ப்ரோஆக்டிவா செய்யறதுக்கு, தாமே முன்வந்து அரசு செய்வதற்கு ஒரு கணக்கெடுப்பு தேவை. அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில அவர்களுக்கு பலன்களை கொண்டு சேர்க்க வேண்டியது, வளங்களை கொண்டு சேர்க்க வேண்டியது அரசின் கடமை அப்படிங்கிறதையும் அவர் தொடர்ந்து பேசினாரு. அது எல்லாத்தையுமே திரித்து வெட்டி ஒட்டி பிரச்சாரம் செய்தாங்க. ஆனா அதெல்லாம் இப்ப தேவையில்லாததுன்னா இந்த சென்ஸ் தீர்ப்பு மக்கள் கொடுத்துட்டாங்க. இதையெல்லாம் கேட்டதுக்கு பிறகும் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அவங்க எதிர்க்கட்சியாக ராகுல் காந்தியை தேர்வு செய்திருக்கிறார்கள். அதனால அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். புதிய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களை, புதிய திட்டங்களை, புதிய சட்டங்களை கேள்வி கேட்பார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, மாற்று வழிகளையும் அவர் முன்வைக்க முடியும் அவரால். அது அவருடைய கடமையும் கூட. எதிர்க்கட்சி உறுப்பினர்களை வழிநடத்துவதும் அவருடைய கடமைதான் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமான ரோல் வந்து அந்த எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கு. அதனால ராகுல் காந்தி அதை சிறப்பாக செய்வார் அப்படின்னு நம்பலாம். இடி, சிபிஐ, வருமான வரித்துறை இதனுடைய இயக்குநர்கள் எல்லாம் தேர்வு பண்றதுலயும் எதிர்கட்சியினுடைய ரோல் இருக்கு, லீடர் ஆஃப் ஆப்போசிஷனுடைய ரோல் இருக்குன்னு பார்க்க முடிந்தது. அதெல்லாம் எவ்வளவு தூரம் சாத்தியம்? சரி, ஏன்னா கடந்த ஆட்சியில மிக மோசமாக பயன்படுத்தப்பட்ட துறை, ஒரு கிட்டத்தட்ட அரசாங்கத்தினுடைய ஏவலாட்களாக அவங்க செயல்பட்டாங்கன்ற குற்றச்சாட்டு அதிகமா இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ அதுல இன்டர்ஃபியர் பண்ண முடியும்ன்ற பாயிண்ட் வரும்பொழுது அது இன்னும் எப்படி இருக்கும்?
அதுல எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. பெரிய நம்பிக்கை இல்லைன்னா மாறிவிடும், கடந்த கால செயல்பாடு மாறிவிடும் என்ற நம்பிக்கை இல்லை. அவன் அதிகாரம் அவர்களிடத்துலதான் இருக்குது. அவங்க இப்போதும் அதை செய்ய முடியும் என்றுதான் நான் நினைக்கிறேன். கடிவாளம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. அந்த கடிவாளம் பெரிய அளவுல இந்த மாதிரி விஷயங்கள்ல எடுபடாது அப்படின்னு நினைக்கிறேன். எண்ணிக்கையில ஒரு வேளை கொஞ்சம் குறையலாம், ஆனா அந்த செயல்பாடு அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நடக்கலைன்னா ஜனநாயக ரீதியாக சட்டத்தை தங்கள் இயல்புல செயல்படுத்த அனுமதித்தார்கள் என்றால், அரசியல் ரீதியாக எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்களை பழி வாங்குவதற்கு விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தாத ஒரு ஆட்சியை, நிர்வாகத்தை இந்த 3வது முறை ஆட்சிக்கு வந்த பாஜக செயல்படுத்தும் என்றால் மகிழ்ச்சி தான். இந்திய மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா அப்படி நடக்கும் என்ற நம்பிக்கை முழுமையாக இல்லை. சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு பல முக்கியமான விவகாரங்கள்ல உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி தேவா. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.